வணக்கம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வருஷம் 2022 மொதல் 2 வருஷமாக கொரோனா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் வந்து கொஞ்சம் வியாபாரம் வந்து கொஞ்சம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. இந்த வருஷம் எப்படின்னா இருக்குது? கொரோனா 2022ல் கொரோனா முடிஞ்சு விட்டு இந்த வருஷம் அமோகமான வியாபாரங்க. அமோகமான வியாபாரம். கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு வந்து கடைசியாக எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தனால வியாபாரம் நல்லா நடக்குதுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் மேலும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் நாங்கள் நிறையா பண்ணுவோம். தமிழக முதலமைச்சர் அடுத்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தாங்க, உற்பத்தி நிறையா பண்ணலாங்க. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னால் இன்னும் கொஞ்சம் உற்பத்தி நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுவீங்க. உற்பத்தி நிறையா பண்ண முடியும், எங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் குறைவாக தான் பண்ணியிருக்கோம், ஆனால் வியாபாரம் நல்லா இருக்குது. வியாபாரம் நல்லா இருக்குது, பரவாயில்ல. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, ஆற்றுலையும் நல்ல தண்ணி இருக்கிறதுனால நல்லா தண்ணி இருக்குதுங்க. இடத்துல குளம் குட்டை எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது, கரைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ நம்ம 2022ல் இப்போ ஏதோ நியூவாக ஏதோ பண்ணியிருக்கீங்களா? புது விஷயமா ஒவ்வொரு வருஷம் புதுசு புதுசாக பண்ணுவீங்க? இல்லைங்க, எதுவும் பண்ணல. வருஷமாக நாங்கள்லாம் ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்க. ஓ, புரியுது. லாஸில் எதுவும் புதுசாக உற்பத்தி பண்ணலை. நீங்கள் புது மாடலும் போடலை, இருக்கிற பழைய மாடலில் வச்சு புதுசாலாம் பண்ணியிருக்கோம். இருக்கிறதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அடுத்த வருஷம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னால் உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இப்போ விநாயகர் வந்து உங்கள்கிட்ட எந்தெந்த மாதிரி ரேட்லலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? எங்ககிட்ட இந்த வருஷம் வந்து குறைஞ்சபட்சம் 2000 ரூபாயில இருந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 2000 ரூபாய் எத்தனை அடி இருக்கும் விநாயகர்? எனக்கு வந்து 3 அடி. சரிங்க. குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் விநாயகர் 1 அடி, 1/2 அடி, 1 அடி. குழந்தைங்க வீட்டில் வச்சு கும்பிட்றாங்கன்னா 1 அடி 3/4 அடி வரைக்கும் வச்சுருக்கீங்க. களிமண்ணில் ஒவ்வொரு விநாயகர் ஒரு 4 விநாயகர் எனக்கு காட்டுறீங்களா? சாம்பிள் யூஸ் பண்ணுறோம். காட்டலாம். நீங்கள் அப்படி இந்த விநாயகர் இது வந்து நந்தி விநாயகரா? அப்பா கொஞ்சம் அப்படி வந்து நில்லுங்கப்பா. இது நந்தி விநாயகருங்க. 10 அடி. இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 13,000 ரூபா. பரவாயில்ல, நல்லா 10 அடி நல்லா ஹைட்டாக வச்சுருக்கீங்க. சரிங்களா. இப்போது இது மாதிரி என்னென்ன வாகனத்தில் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க? நந்தி, சிங்கம், பசு, மயில், அன்னம், பல விதமான மாடல் இருக்குது. மாடல்லாம் இருக்குது. இப்போ நார்த் இந்தியெலாம் இப்போ நம்ம ஊரில் நிறைய வந்து மேக்ஸிமம் இந்திக்காரங்களாம் கூட நம்ம ஊரில் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆமாங்க. இப்போ அவங்களுக்கு உண்டான மாதிரி ஏதோ வேறு மாதிரிலாம் வச்சுருக்கீங்க? இல்லை, அந்த நார்த் இந்தியாவில் வந்து பண்ணுறதுக்காக இப்போ கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. இன்னொரு டைம் சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாடு அரசு அந்த நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த மெட்டீரியலுக்கு வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டும் தடை இருக்குது. இப்போ கர்நாடகாவில் ஒரு பீஸ் கூட விற்க முடியாது. விற்க முடியாது அந்த மெட்டீரியலில். ஆனால் சேலத்தில் இன்றைக்கி ரொம்ப அதிகபட்சமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அரசு அதை வந்து தலையில நாங்களும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், மாநகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்தோம். இந்த மெட்டீரியலை நிறுத்தம் இன்னும் யாரும் நடவடிக்கை எடுக்கல. அதாவது பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருக்கவங்க நம்ம ஊரில் வந்து இப்போ இவங்க வந்து நம்ம ஊருக்காரங்க ஒரு விநாயகர் சிலை செய்யும் போது வேறு அந்த மெட்டீரியல் வேறு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க வந்து மெட்டீரியல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மெட்டீரியல் வந்து நம்மளுடைய சுகாதாரத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால எசன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கிற மாதிரி. அதனால் நம்ம காவேரி தண்ணியானது கொஞ்சம் பாதிப்படைகிறதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. சரிங்க. இப்போ நம்ம விநாயகர் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சேலம் மாவட்டத்தில் நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸாக பண்ணியிருக்கீங்க. வருஷம் முத்துநாயக்கம்பட்டினா, அதாவது விநாயகர்னாவே சேலம்னாவே முத்துநாயக்கம்பட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிராண்ட் கொண்டு வந்துட்டீங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் பண்ணாரு. அதுக்கப்புறம் நாங்கள் சின்ன வயசில் சின்ன பண்ணணும். ஒரு குலத்தொழில்ங்கிறதுனால அது அப்படியே நாங்கள் மைண்டுக்கு, அதாவது தலைமுறையாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு சிலையாக இருந்தாலும் அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் நல்லா நான் வாட்ச் பண்ணேன். அதாவது இந்திக்காரங்க வந்து ஒரு விநாயகர் செஞ்சாங்கன்னா அவங்க செப்பல் யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப சுகாதாரமான ஒரு முறையில் பற்றி இருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்டான மரியாதை அப்படியே கொடுத்துட்ருக்கீங்க. சரிங்க. இந்த வருஷம் தண்ணி அதிகமாக இருக்குது ஆற்றுல. ஸோ உங்கள் வியாபாரமும் ரொம்ப நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து அழகாக விநாயகருக்கு வந்து மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா, இந்த விநாயகரை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க குறைஞ்சபட்சம்? 1 ஹவரில் 1 வாரம் ஆகுமா ஒரு விநாயகருக்கு? அடேங்கப்பா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரை வந்து ஒரு வேலை முழுசாக செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் ஆகுமா. ரொம்ப நல்லாவே இருக்குது, சீரியஸாக நான் சொல்கிறேன்.
வணக்கம், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல? அப்படியே திரும்புங்க. பிரசாந்துங்களா? எத்தனை வருஷமாக இந்த தொழில் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 11 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு விநாயகர் சிலையை நீங்கள் நார்மலாக செய்கிறதுக்கும் ஃபுல் டைமாக நீங்கள் செய்கிறீங்களா? எப்படி செய்கிறீங்க? அதாவது இப்போ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தினா ஒரு வருஷத்துலேருந்தே செய்வீங்களா, இல்லை ஒரு 3 மாதத்துலேருந்து செய்வீங்களா, அந்த மாதிரி கேட்குறேன். வருஷம் ஃபுல்லுமே இருக்கும். இதை விட்டு உங்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது. சரிங்கண்ணா. ஓ, அதாவது தலைமுறையாக நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்கண்ணா. விநாயகர் நீங்கள் ரொம்ப அழகாக செய்கிறீங்க. சூப்பர், நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நாம் நம்மளுடைய 2022 மிக பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தியோட மிக பிரம்மாண்ட சிலைகளை பற்றி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் முத்துநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் இருக்குது. இதில் இருக்கிற சிலை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆர்டர் கொடுத்தும் இங்கேருந்து நீங்கள் சிலைகள்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். குறிப்பாக இவங்க இந்திய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு தெய்வ நம்பிக்கையோட பாரம்பரியமாக, அதாவது பார்த்து தலைகட்டாக இவங்களுடைய பூர்வீக தொழில் இந்த தொழில் தான். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு விநாயகர் சிலையும் ரொம்ப சக்தி வாய்ந்து, ரொம்ப பத்தியும் இருந்து, விரதம் இருந்து இந்த சிலையெல்லாம் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய குலத்தொழில் இதுங்கிறதுனால சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கீழே கமெண்டில் தரேன். உங்களுக்கு வேணுங்கிற சிலையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. மேலும் இன்னும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.